ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ். வில்லேஜ் ஸ்டைலில் கருப்பட்டி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பட்டி பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவு இருக்கும். அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கருப்பட்டி பொதுவாக தட்டி சேர்ப்பாங்க. நான் தட்டி சேர்த்தோம்னா வேகமாகவே கரைஞ்சிரும். நான் இன்றைக்கி தட்டாமல் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லை. சுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். கருப்பட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். நல்லா கரைஞ்சிருச்சு. கூட கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு காய்ச்சினா போதும். கருப்பட்டி நல்லா திக்காக காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. கருப்பட்டி கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். நம்ம இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கோம். பொதுவாக மாவு சுட சுட பிணைஞ்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கருப்பட்டி சாறை ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். சூடாக பிணையிறதுனால கரண்டி வச்சே கிண்டிக்கோங்க. பொதுவாக இதுக்கு 2 கப் அளவுக்கு கருப்பட்டி சாறு தேவைப்படும். 1 கப் ஊற்றிட்டு அடுத்து அரை கப்பாக சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மாவு நிறையா உறிஞ்சும், ஒவ்வொரு மாவு தண்ணி கம்மியாக உறிஞ்சும். நான் இன்றைக்கி 1 கப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து வேணும்னா திரும்ப இன்னொரு அரை கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. பொதுவாக இடியாப்பம்னாலே சூடோடு பிணைஞ்சோம்னா தான், பிணைஞ்சு அப்பயே புழிஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இடியாப்பம் சாஃப்டாக கிடைக்கும். இன்னொரு அரை கப் கூட தேவைப்படும், நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மாவு ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் எதுக்குன்னா அப்போ தான் இடியாப்ப குழலில் வேகமாக மாவு இறங்கும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. மாவு ரெடி ஆயாச்சு. சப்பாத்தி பதத்துக்கு இருக்குது, போதும். இருக்கிறதுலே சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க இடியாப்பம் பண்ணிடுறதுக்கு. துணியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்படின்னா தான் அடுத்து கடைசி இடியாப்பம் ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒட்டாமல் வரும். துணியில் மாவு சேர்த்துடலாம். இதெல்லாம் இருக்கிறதுலே சின்ன சைஸ் அச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு அப்படியாச்சு, புழிஞ்சிடலாம் இடியாப்பத்தை. நீங்கள் இப்போ துணியில் இட்லி துணியில் அவிக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இட்லி குக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா தடவிட்டு ஊற்றுங்க. இது பண்ணுங்கள், இடியாப்பத்தை புழிஞ்சு விடுங்க.
இடியாப்பத்தை இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சு. இது வேகமாகவே வெந்துடும். ஏற்கனவே நம்ம சூடோடு தானே மாவில் பிணைஞ்சோம், அதனால் வேகமாக வெந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இடியாப்பம் வெந்துருச்சா என்னென்னு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இடியாப்பம் ரெடி ஆயாச்சு. இப்போ எடுத்துடலாம். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த இடியாப்பம்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இடியாப்பம் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான்.